வெல்கம் பேக் டு தமிழ் ஜோன். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பிக் பாஸ் சீசன் 4 சக்சஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 4 கண்டஸ்டன்ட் வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி கடந்த 6 மாசமா கொரோனாவால பாதிக்கப்பட்டு இருந்தப்போ நம்மளுக்காக உதவி பண்ண டாக்டர், செவிலியர், துப்புரவு பணியாளர் இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற மாதிரி நம்மளுடைய கமல் சார் ஒரு வெல்கம் ஸ்பீச்சையும் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இதில் ஆடியன்ஸ் யாரையுமே அலோவ் பண்ணலை. இந்த பிக் பாஸ் சீசன் 4 பார்ட்டிசிபேட் பண்ண போகிற 16 கண்டஸ்டண்ட்டையும் 2 வாரங்கள் அதாவது 14 நாட்கள் குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்து தான் அதுக்கப்புறம் தான் அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அனுப்பியிருக்கிறாங்க. அரசாங்கம் சொன்ன விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பிக் பாஸ் சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 16 பேரில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியோட செல்ல பிள்ளையான ரியோ ராஜ் தான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கமல் சார் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோ ராஜை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ரியோ ராஜ், நான் ரொம்பவே பயப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டை மட்டும் நான் சமாளிச்சிட்டேன் அப்படின்னா நான் வெளியே வந்து என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு வந்துடும். அதனால தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போன சீசன்லலாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெடல் கொடுத்து அனுப்புவாங்க. வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெடலை நீங்களே எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எலிமினேட் ஆகி வெளியே வரும்போது இந்த மெடலையும் நீங்கள் உடைச்சிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த தடவை இந்தியாவில் க்ரீனரி சேலஞ்ச் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதையும் நம்மளுடைய விஜய் டிவியும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் கலந்துக்க போகிற 16 கண்டஸ்டன்ட்க்கும் தனித்தனியாக ஒவ்வொரு செடியும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சனம் ஷெட்டி, ரேகா, பாலாஜி முருகன், நியூஸ் ரீடர் அனிதா சம்பத், சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஷிவானி நாராயணன், இவங்க எல்லாரையுமே நம்மளுடைய கமல் சார் 1 by 1 வெல்கம் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜித்தன் ரமேஷ் அவர் ரொம்பவே யதார்த்தமாக ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்கள் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்டதுக்கு, எங்கே பார்த்தாலும் இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட பேரை சொல்லி தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவர் எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சரி, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன், எனக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறது சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு கோபம் பெருசாக வராது, அப்படியே வந்துச்சு அப்படின்னா என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை சொல்லிட்டு அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. அவர் என்ட்ரான உடனே என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் அப்படியே இருக்கிறாரா இல்லை அவரோட கெத்தை காட்டுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கர் வேல்முருகன். இவர் ஸ்டார்டிங்லேயே செம்மையா பாடி அசத்திட்டாரு. இவர் நல்லாவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தோணுது. பிக் பாஸ் சீசன் 4 போன உடனே அவருடைய பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஆடியன்ஸ் நம்மளையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையும் நல்லாவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆரி. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போதே கொஞ்சம் எமோஷனலாக போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த சக்ஸஸான இடத்துல இருக்கிறப்போ பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா இல்லை அப்படின்ற ஏக்கத்தோடையே அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கமல் சார் சோசியல் கண்டென்ட்டை சைட் பை சைட் விட்டுட்டு தான் இருந்தார். இந்த பிக் பாஸ் வீடு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் போட்டிருக்கிறாங்க. பிக் பாஸ் அப்படின்னாலே எமோஷன், ரொமான்ஸ், சண்டை இதெல்லாம் சேர்ந்தது தான் பிக் பாஸ் இல்லையா? இதெல்லாம் இருந்தால் தான் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ண முடியும். சேனலோட டிஆர்பி ரேட்டிங்கும் நல்லாவே ஏறிடும். டே 1லேருந்து இவங்க இப்படியே இருப்பாங்களா, யார் யாருக்கு ஒத்து போகும், யார் யாருக்கு சண்டை வரும், ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை நம்ம பார்க்க தானே போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டே பை டே அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.